ஸ்பைடர்மேனா இருந்துட்டு ரோட்ல நடந்து போறீங்களே? பறக்கிறதுக்கு அவன் என்ன பறவையா? அங்க பெரிய பில்டிங்ஸ் இருந்தது, அதுல கம் விட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்தான். இங்க அப்படி பண்ண முடியல. ஹாய் ஹல்க், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதான் நம்ம சிறுவாணி தண்ணியில ஒரு குளியல் போட்டு மருதமலையான கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ எப்போ கோயம்புத்தூர் வந்த? நான் வந்து 4 நாள் ஆகுது. ஆமா, இந்த செலந்தியும் வவ்வாலையும் பாத்தியா? இப்போ நீங்கள் பார்த்த இந்த கன்சிஸ்டன்ட் வீடியோ கூகுள் விஏ3ல இப்போ புதுசாக வந்த இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸில் ஜென்ரேட் பண்ணினது. இது வரைக்கும் கூகுள் விஏ3ல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்து அதில் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். அதில் கன்சிஸ்டன்ட் கேரக்டர் கொண்டு வரக்காக நிறையவே மெனக்கிட்டோம். பட் இப்போ அந்த பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிற இமேஜ் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி க்ரியேட் பண்ண வீடியோ தான் இது. இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் டோட்டலாக இந்த 5 ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் இமேஜ். கேரக்டர் இமேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஃபேஸ் இருக்க மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு பர்டிகுலராக ஒரே நபரோடைய ஃபேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது நம்மளுடைய ஃபேஸாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க, இல்லை ஆக்டர் ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி யாரோட ஃபேஸை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஜென்ரேட்டர் ஃபேஸஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நம்மளுடைய பிக்சரோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அவங்களோட இமேஜ் இருந்தால் போதும். இதுக்கு நம்ம பெருசாக எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட வேண்டியதில்லை. பட் ஒரு ஜென்ரேட்டட் கேரக்டர் அப்படின்ற போது அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற டூல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஜெமினிலேயே ட்ரை பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இமேஜ் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இதையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெஸ்ட்டான இமேஜ் வர வரைக்கும் நீங்கள் நிறைய டூல்ஸ் ட்ரை பண்ணலாம். எதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு தேவை பர்ஃபெக்டான கேரக்டர் இமேஜ். அது எதில் கிடைச்சாலும் நமக்கு ஓகே தான். இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்ல பெருசாக இதெல்லாம் சிம்பிளாக நமக்கு என்ன கேரக்டர் வேணும், அதோட ஏஜ் எப்படி இருக்கணும், அவங்க யாராக இருக்கணும், ஸோ என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு இமேஜ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா போதும், நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த பேசிக் டெக்ஸ்ட் அடுத்து நாம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட், அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி அதை நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேரக்டர் இமேஜ், அது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 டைலாக்ஸ். டைலாக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர் என்ன பேச போகிறாங்க அப்படின்ற அந்த ஸ்கிரிப்டு தான். அது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கு 7 செகண்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஒரு 7 செகண்டுக்கான அந்த டைலாக்ஸை எழுதிக்குங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ 3 வீடியோக்கான 3 சீன்ஸ் டைலாக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக எந்த லாங்குவேஜில் வீடியோ இருக்க போதும் அதே லாங்குவேஜில் டைலாக்ஸ் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைலாக்ஸ் ரைட் பண்ணுங்கள். இல்லைன்னா க்ரியேட் பண்ணுற வீடியோ வேஸ்ட்டாக போயிடும். தமிழ் எனக்கு அவ்வளோக்கா டைலாக்ஸ் எழுத தெரியாது அப்படின்னா ChatGPT மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி தங்கிலீஷ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ டைப் பண்ணி அதை நீங்கள் பியூர் தமிழில் மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் மொத்தமாகவும் டைலாக்ஸ் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த டைலாக்ஸை நீங்கள் எழுதி யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 VO3 வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இந்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நாம் டெக்ஸ்ட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்காக ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜுக்குன்னு ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி தான் ஒரு VO3 ப்ராம்ப்டாக ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இமேஜுக்குன்னு ஒரு ப்ராம்ப்ட் தேவையில்லை. அதுக்கு பொதுவாக தான் இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இமேஜ் ப்ராம்ப்ட் இல்லாமல் சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராம்ப்ட் சாம்பிள் பி, இதை நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி உங்களுடைய நோட் பேடில் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஆல்டர் பண்ண வேண்டியது என்னென்னா, இல்லை ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சீன் நடக்கக்கூடிய லொக்கேஷன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதை நான் கோயம்புத்தூர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் அப்படின்றதே வேண்டியதில்லை, ஏன்னா இது பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே நடக்கக்கூடியது. ஸோ ஜென்ரலாக தமிழ்நாடுன்னு போட்டாலே போதும், எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பீப்புள்ஸ், வெஹிக்கிள், ஷாப், இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா காமன். இல்லை எனக்கு வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணணும், ஆட்டோஸ் வர மாதிரி வேணும், இல்லை எக்ஸாக்டாக வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பிங்க் கலர் இருக்கிறது நேம். இந்த நேம் நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேரக்டர் இமேஜ் அப்லோட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். பட் அந்த கேரக்டர் நம்ம எப்படி பாயிண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்காக தான் இங்கே ஒரு நேமை வைக்கிறோம். இங்கே நேமுக்கு பொதுவாக நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக சவுத் இண்டியன் கேர்ள் அப்படின்னு கூட நம்ம பாயிண்ட் பண்ணலாம். பட் அடுத்தடுத்து அந்த கேரக்டருக்குன்னு ஒரு டைலாக் ரைட் பண்ணுவோம். அந்த இடத்துல நேம் இருந்தால் ஈஸியாக நம்ம டைலாக்கை பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். அடுத்தது ப்ளூ கலர் இருக்கிறது ஆப்போசிட் கேரக்டர். இங்கே வந்து நான் சூப்பர் ஹீரோஸை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு யாரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு காமன் மேனை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும், அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு கடைக்காரர், அவரை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா 50 இயர்ஸ் ஓல்டு மேன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஹல்க் அப்படிங்கிற இடத்துலையும் ப்ராக்கெட்குள்ளே அவர் யார், ஸோ அவர் ஒரு ஷாப் கீப்பர், அவருடைய கடைக்குள்ளே உட்காந்துருக்காரு, ஸோ அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது சீனோட டைலாக், அதை நீங்கள் அப்படி இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கீழே லாஸ்ட்டாக இருக்கிற பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா
காமரானா கேமரா மூமெண்ட்ஸ், அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் கண்டிப்பாக தமிழில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். இப்படி உங்களோட சீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்டாக ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்படிலாம் ஆல்டர் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளான இன்னொரு ப்ராம்ப்ட் சாம்பிள் சீன் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது ஆப்போசிட் கேரக்டரும் டைலாக்கும் மட்டும்தான். சப்போஸ் உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டெம்பிள் முன்னாடி வேறு ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் பாயிண்ட் பண்ணணும். இல்லைன்னா இதையே விட்டுறலாம். அண்ட் ப்ளூ கலர் இருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் தமிழில் இருக்கணும் அப்படின்றதும் கேப்டன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதும் இது கண்டிப்பாக ப்ராம்ப்டில் இருக்கணும். இல்லைப்பா எனக்கு இந்த ப்ராம்ப்ட்டு எனக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரில, அந்த லொக்கேஷனில் எப்படி அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரில அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த டைலாக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டுருங்க. அதில் கீழே கமெண்ட் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இந்த சீன் எனக்கு வேறு ஒரு லொக்கேஷனில் வேறு ஒரு அப்பியரன்ஸில் VO3 வீடியோ ப்ராம்ப்டாக எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு, கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த சீனுக்கு நாம் கொடுக்குற அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்துரும். அதை காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் பண்ணி வச்சுருங்க. இப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற எல்லா வீடியோஸ்க்கான ப்ராம்ப்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஸ்டெப் 3 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 வீடியோ ஜென்ரேஷன். உங்கள் மொபைலில் கூடிய ஜெமினி ஆப்பில் நியூ சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் VO3 எனேபிளாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இமேஜ் அப்லோட் பண்ணலாம் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கிற கேரக்டர் இமேஜ் அதை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ராம்ப்ட் அதில் ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா சீனுக்கும் இமேஜையும் ப்ராம்ப்டையும் என்டர் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டெப் 4 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 பேசிக் எடிட்டிங். இதில் நமக்கு 3 வீடியோஸ் கிடச்சிருக்கும். ஸோ வீடியோஸ் என்ன கேட்டகரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக் எடிட்டிங் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வீடியோவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பையும் சிம்பிளாக ஷார்ட்டாக ரீகால் பண்ணுறேன். ஸ்டெப் 1 கேரக்டர் இமேஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இமேஜ் வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் யூஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா AI ஜென்ரேட் இமேஜஸை நம்ம ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஸ்டெப் 1. அடுத்து வீடியோக்கு தேவையான டைலாக்ஸை ரைட் பண்ணணும். அது நம்ம என்ன லாங்குவேஜில் கிரியேட் பண்ணுறோமோ அதே லாங்குவேஜில் 8 செகண்டுக்குள்ளே இருக்க மாதிரி ரைட் பண்ணணும். இது ஸ்டெப் 2. அடுத்தது டைலாக்ஸை வச்சு VO3 ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணணும். சாம்பிள் ப்ராம்ப்டை நான் PDFல கொடுத்துருக்கேன். அதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். இது ஸ்டெப் 3. அடுத்தது இந்த ப்ராம்ப்டை ஜெமினி ஆப்பில் போட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும். அது ஸ்டெப் 4. அடுத்து ரெடி பண்ண வீடியோவை ஒரு எடிட்டிங் ஆப்பில் போட்டு பேசிக் எடிட்டிங் எல்லாமே பண்ணி ஃபைனல் அவுட்புட் ரெடி பண்ணுறோம். அது ஸ்டெப் 5. ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் அவுட்புட் வீடியோ ரெடி. ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு நோட் என்னென்னா நாம் ஜென்ரேட் பண்ணுற எல்லா வீடியோவும் பர்ஃபெக்டாக வரும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வரல. பட் அதே ப்ராம்ப்டை திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணும்போது அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ அதனால் ஜென்ரேட் பண்ணுற எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும் இல்லை. 3 வீடியோ ட்ரை பண்ணுறானோ அதில் கண்டிப்பாக 2 வீடியோ தான் பர்ஃபெக்டாக வரும், 1 கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அடுத்து நாம் அப்லோட் பண்ணுற இமேஜோட ரேஷியோ 16:9 இருக்கிற மாதிரியும் அதில் ஏதாச்சும் வாட்டர் மார்க் லோகோ இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம என்ன ரேஷியோ அப்லோட் பண்ணுறோமோ அதில் என்ன வாட்டர் மார்க் லோகோ இருக்குதோ அது அப்படியே வந்துடுது. ஸோ அதனால் அதை ரெண்டையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். எல்லா நேரங்களையும் இப்படி ஆகிறதில்ல, பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இப்படி ஆயிடுது. ஸோ அதனால் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வேஸ்ட்டாக நாம் கிரியேட் பண்ணிக்கலாம். மக்களே, தற்போது நீங்கள் பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல தெரிவியுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.